இன்றைக்கு அதிகமானவர்கள் சொல்லக்கூடிய விடயம் தான், நான் எவ்வளோ துவா கேட்டாலும் என் துவா ஏற்றுக்கொள்ளப்படுதில்லை, என் துவா கபூலாகுதில்லை. நான் பல தடவை அல்லாஹ்விடத்திலே முறைப்பாடு செய்திருக்கிறேன், ஏன் அல்லாஹ் என் துவாவை கபூல் செய்யாமல் இருக்கிறான் என்றெல்லாம் சிலர் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். அருமையானவர்களே, நான் இந்த பதிவிலே சொல்லக்கூடிய முறைப்படி நீங்கள் துவாக்களை கேட்டால் நிச்சயமாக அல்லாஹ் உங்களுடைய துவாவை கபூல் செய்வான். அது எப்படி, அதை பற்றி தெளிவாக பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. அதிகமான சகோதரர்கள் சொல்லக்கூடிய விடயம்தான், நான் எவ்வளவு துவா கேட்டாலும் என் துவா கபூலாகுதில்லை. அல்லாஹ்கிட்ட திரும்ப திரும்ப நான் கையேந்துறேன், தஹஜ்ஜுத்ல துவா கேட்கிறேன், ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னால் துவா கேட்கிறேன், நான் 2 ரக்காத் நஃபில் தொழுது அதற்கு பிறகும் நான் துவா கேட்கிறேன், ஆனால் ஏன் என்னுடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருக்குது என்றெல்லாம் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, இதற்கு தீர்வை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்ல சொல்லியிருக்கிறார்கள். இந்த முறைப்படி துவா கேட்டால் நிச்சயமாக இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய துவா கபூலாகும். அல்லாஹ் அந்த துஆக்களுக்கு பதிலளிப்பான். முதலாவது, துஆக்கள் எப்படி அங்கீகரிக்கப்படுது, எப்படி ஏற்றுக்கொள்ளப்படுது என்ற விடயத்தை பார்க்கும் பொழுது முஸ்னத் அஹ்மதுடைய ரிவாயத் வருது. அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா மின் முஸ்லிமின் யதுஉ பிதஅவத்தின் லைஸ ஃபீஹா இஸ்முன் வலா கத்திஅத்து ரஹிமின். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு முஸ்லிமான அடியான் துஆ கேட்கும் பொழுது லைஸ ஃபீஹா இஸ்முன் வலா கத்திஅத்து ரஹிமின். நபி அவங்க சொன்னாங்க, அந்த துஆ கேட்கும் பொழுது அதிலே எந்த ஒரு பாவகரமான விடயமும் இருக்கக்கூடாது. இரண்டாவது நிபந்தனை, அவர் உறவு முறையை துண்டித்தும் இருக்கக்கூடாது. இந்த சந்தர்ப்பத்திலே இவர் துஆ கேட்டால் நன்றாக இந்த விடயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். முதலாவது, பாவத்திலே ஈடுபடக்கூடாது, அல்லது பாவகரமான விடயத்தை துஆவிலே இணைக்கக்கூடாது. அடுத்தது, எந்த ஒரு உறவு முறையும் துண்டித்து வாழக்கூடாது. இப்படி 2 நிபந்தனைகளும் இல்லாத ஒரு முஸ்லிம் அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்கும் பொழுது அவருடைய துஆவை அல்லாஹ் 3 விதத்திலே கபூல் செய்கிறான். இன்று நாங்கள் புலம்புகிறோமா இல்லையா, எவ்வளவு துஆ கேட்கிறோம், ஆனால் துஆ கபூல் ஆகுதில்லை. அருமையானவர்களை, கவலைப்பட வேண்டாம். இந்த துஆக்களை எல்லாம் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு தான் இருக்கிறான். அதனுடைய முறை எப்படி? நபி அவங்க சொன்னாங்க, முதலாவது, அய்யுஅஜ்ஜில லஹு, அவருக்காக வேண்டி அல்லாஹ் உலகத்திலேயே அவர் கேட்ட துஆக்குரிய பதிலை கொடுப்பான். உலகத்திலேயே அவசரமாக அவர் எந்த துஆவை கேட்டாரோ அல்லாஹ் அதை கபூல் செய்வான். இரண்டாவது, அந்த துஆவை உலகத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கபூல் செய்ய மாட்டான். மாற்றமாக அந்த துஆக்களை சேமித்து மறுமை நாளிலே வைத்திருப்பான். அந்த மறுமை நாளிலே இந்த துஆக்களுடைய கூலியை முழுமையாக அல்லாஹ் அங்கே கொடுப்பான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்னொரு ரிவாயத்தில் வருது, எந்த அளவுக்கு என்று சொன்னால், இந்த துஆ கேட்கிறோமா இல்லையா, இந்த துஆ கேட்கும் பொழுது அந்த துஆக்களை அல்லாஹ் உலகத்தில் கபூல் செய்யாமல் மறுமையில் இந்த துஆக்களுடைய கூலிகளை வைத்திருப்பான். அந்த கூலிகளை அடியான் பார்க்கும் பொழுது அவன் நினைப்பான், உலகத்தில் என்ற ஒரு துஆ கூட கபூல் செய்யப்படாமல் இருந்திருந்தால் நன்றாக இருந்திருக்குமே என்று மறுமை நாளில் இவர் கேட்ட துஆக்களுக்குரிய வெகுமதிகளை பார்த்து இவர் நினைப்பார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இது 2வது முறை. 3வது முறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இவருக்கு உலகத்தில் ஏற்படக்கூடிய முன்னால் வரக்கூடிய பெரும் ஆபத்து இவர் கேட்ட துஆவின் மூலமாக அல்லாஹ் திருப்பி விடுகிறான் என்று சொன்னார்கள். இவர் துஆ கேட்பதின் மூலமாக அந்த துஆவை அல்லாஹ் கபூல் செய்யாமல் இவருக்கு வர இருக்கக்கூடிய சோதனை, ஒரு ஆபத்து, ஒரு சிக்கல், ஒரு பிரச்சனை இந்த துஆவின் மூலமாக அல்லாஹ் திருப்பி விடுகிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த ரிவாயத் முஸ்னத் அஹ்மதிலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே துஆவுடைய முறை இந்த அடிப்படையில் கபூலாகும். ஆனால் 2 நிபந்தனை, பாவகரமான விடயத்தில் அவர் ஈடுபட்டிருக்க கூடாது. அடுத்தது, எந்த உறவு முறையும் துண்டித்து வாழ்ந்திருக்க கூடாது. இப்படி இருந்தால் அவருடைய துஆக்களை அல்லாஹ் கபூல் செய்கிறான். இன்று அதிகமானவர்கள் உறவு முறையை துண்டித்து, எந்த ஒரு காரணமும் இல்லாமல் உறவு முறையை துண்டித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அற்ப இந்த துன்யாவுக்காக வேண்டி, துன்யாவுடைய விடயங்களுக்காக வேண்டி தன்னுடைய தந்தையுடன் கோபித்துக் கொண்டிருக்கிறார்கள், சகோதர சகோதரிகள் கோபித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி இருக்கும் பொழுது எப்படி கண்ணியமானவர்களே துஆ கபூலாகும்? அடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், துஆ கேட்கும் பொழுது உறுதியுடன் துஆ கேட்க வேண்டும். எப்படி? இந்த துஆவை நிச்சயமாக அல்லாஹ் கபூல் செய்வான் என்ற எண்ணத்துடன் துஆ கேட்க வேண்டும் என்றும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள்.
சொன்னார்கள். திர்மிதியுடைய ரிவாயத் வருது, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உதுல்லாஹ வ அன்தும் மூகினூன பில் இஜாபா, நீங்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ கேளுங்கள். எந்த நிலையில தெரியுமா? நிச்சயமாக அல்லாஹ் இந்த துஆவை ஏற்றுக்கொள்வான், இந்த துஆவுக்கு பதிலளிப்பான் என்ற உறுதியுடன் துஆ கேளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஏன் தெரியுமா? வஅலமு, அறிந்து கொள்ளுங்கள், அன்னல்லாஹ லா யஸ்தஜீபு துஆஅன் மின் கல்பின் காஃபிலின் லாஹின், மறதியான பராமுகமான உள்ளத்துடைய துஆக்களை அல்லாஹ் ஒரு காலமும் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொன்னார்கள். காரணம் என்ன? இன்று நாங்கள் எப்படி துஆ கேட்கிறோம்? துஆ கேட்கும் பொழுது நாங்கள் கையை மட்டும் தான் ஏந்தி துஆ கேட்கிறோம், ஆனால் உள்ளம் வேறு ஏதோ ஒரு விடயத்தை சிந்தித்துக் கொண்டிருக்கிறது. முதல்ல கான்சென்ட்ரேட், மன ஓர்மை வர வேண்டும் கண்ணியமானவர்களே. உள்ளத்தால் துஆ கேட்டால் தான் அல்லாஹ் கபூல் செய்வான். இதனால் தான் நபி அவங்க சொன்னாங்க, லா யஸ்தஜீபு துஆஅன் மின் கல்பின் காஃபிலின் லாஹின், பராமுகமாக கணக்கில்லாம. இன்று அதிகமானவர்கள் எப்படி துஆ கேட்கிறாங்க? இந்த தாடியை அப்படியே பிடித்து இவ்வாறு செய்து கொண்டு அவர்களுடைய நாவு மட்டும் தான் அசைகிறதே தவிர, ஆனால் உள்ளம் வேறு ஏதோ யோசனையில இருக்கிறது. இப்படி துஆ கேட்கும் பொழுது எப்படி கண்ணியமானவர்களே துஆ கபூலாகும்? அது மட்டுமல்லாமல் சிலர் அவசரமாக எந்த விடயத்தை கேட்க வேண்டுமோ அதை மட்டும் கேட்டுவிட்டு எழுந்து செல்கிறார்கள். இப்படி இருந்தால் எப்படி கண்ணியமானவர்களை துஆ கபூலாகும்? இதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொன்னாங்க, நீங்க அல்லாஹ்ட்ட துஆ கேட்டால் உறுதியான நம்பிக்கையுடன் துஆ கேளுங்கள். உறுதியான நம்பிக்கையுடன் துஆ கேட்காமல் பராமுகமாக எந்த ஒரு கவனமும் இல்லாமல் அலட்சியமான முறையில் துஆ கேட்டால் உங்களுடைய துஆ கபூலாகாது. அடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தரக்கூடிய முக்கியமான விடயம், துஆவுல அவசரப்படக்கூடாது. இன்று அதிகமானவர்கள் அவசரப்படுறாங்க. என்ன, நான் கேட்கிறேன் ஆனா என்ன துஆ கபூலாகுது இல்லையே என்று அவசரப்படுகிறார்கள். இதற்குரிய தீர்வையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொன்னாங்க. ஸஹீஹ் முஸ்லிமுடைய ரிவாயத், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யுஸ்தஜாபு லில் அப்த், ஒரு அடியானுடைய துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான், ஆனால் 3 விடயங்கள் இருக்கக்கூடாது என்று நபி அவர்கள் சொன்னார்கள். முதலாவது, நான் ஆரம்பத்தில் அந்த ஹதீஸ்ல சொன்ன 2 விடயங்கள், பாவகரமான விடயத்தை கொண்டு துஆ கேட்கக்கூடாது. இரண்டாவது, உறவு முறையை துண்டித்து இருக்கக்கூடாது. மூன்றாவது, நபி அவர்கள் இந்த ஹதீஸை சொன்னாங்க, துஆவிலே அவசரப்படக்கூடாது. அவசரப்படாமல் இருக்கும் காலமெல்லாம் அல்லாஹ் துஆவை ஏற்றுக்கொள்கிறான். உடனே சஹாபாக்கள் கேட்டார்கள், வமல் இஸ்திஅஜாலு யா ரசூலல்லாஹ், துஆவுல அவசரப்படுவது என்றால் என்ன என்று கேட்ட நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமையாக சொன்னார்கள், ஒரு அடியான் துஆ கேட்கிறாரே, எப்படி கது தஅவுது, நான் துஆ கேட்கிறேன், ஆனால் ஃபலம் அர யுஸ்தஜாபுலி, என்னுடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருக்கிறதே என்று இவர் அந்த நேரத்திலே நிராசை அடைந்து அவர் துஆ கேட்பதை விட்டுவிடுகிறார். இது தான் துஆவிலே அவசரப்படுவது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். துஆவிலே பொறுமையை கையாள வேண்டும். இன்று உலகத்தில் ஏதாவது ஒரு விடயத்தை நாங்கள் சாதிக்க வேண்டும் என்றால் எவ்வளவு பொறுமையாக அதை ஹேண்டில் பண்ணுகிறோம். ஒரு அதிகாரியை சந்திக்க போவதாக இருந்தால் அது போலினாக இருந்தாலும் பரவாயில்ல, டைம் எடுத்தாலும் பரவாயில்ல, எப்படியாவது இந்த விடயத்தை செய்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் பொறுமையாக பல மணித்தியாலங்கள் இருந்து அதை சாதித்துக் கொண்டு வருகிறோமா இல்லையா? இப்படி இருக்கும் பொழுது இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து போஷிக்கக்கூடிய அந்த அல்லாஹ்விடத்திலே 5 நிமிடம் இருந்தால் போதுமா கண்ணியமானவர்களை? யோசித்து பாருங்கள். பொறுமையாக பல தடவை துஆ கேட்கணும். அடியார் அல்லாஹ்விடத்திலே கேட்பதை அல்லாஹ் விரும்புகிறார். திர்மிதியுடைய ரிவாயத், மல்லம் யஸ்அலில்லாஹ யக்தப் அலைஹி, யார் அல்லாஹ்விடத்திலே கேட்கவில்லையோ அவருடன் அல்லாஹ் கோபப்படுகிறான். கேட்பவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிறான். அல்லாஹ் அடியானை எதிர்பார்க்கிறான், எந்த அளவுக்கு என்னுடைய அடியான் என்னிடத்திலே கையேந்தி கேட்கிறான் என்று. ஆக கண்ணியமானவர்களே, அதனால நாங்கள் அவசரப்படுகிறோம், நிராசையாகி அந்த துஆவை கேட்காமல் அப்படியே விட்டுவிடுகிறோம். இதனால தான் துஆ கபூலாகாமல் இருக்குது கண்ணியமானவர்களே. நான் இந்த பதிவிலே சொன்ன விடயங்களை நீங்கள் வாழ்க்கையிலே கடைபிடிக்கும் பொழுது நிச்சயமாக சத்தியமாக அல்லாஹ் உங்களுடைய துஆவை கட்டாயம் கபூல் செய்வான். இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. காரணம் என்ன? சொன்னவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னால் அது உண்மையாகத்தான் இருக்கும், பொய்யாக வாய்ப்பே கிடையாது. அதனால் நாங்கள் துஆவிலே அவசரப்படாமல் இருப்போம். அடுத்தது, துஆவிலே நாங்கள் உறுதியுடன் அந்த துஆக்களை கேட்போம். இப்படி இருக்கும் பொழுது நிச்சயமாக அல்லாஹ் எங்களுடைய துஆவை கபூல் செய்வான். ஆகவே நாம் நம் வாழ்க்கையை சிறந்த முறையிலே அமைத்துக் கொள்ள வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைர். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.